Vanakkam. This is Village Kingmaker. I am Vengatram. Today also one of the health education. அதை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி ஹெல்த் எஜுகேஷனில் ஒரு குருகுலம் மதுரையில் சத்தம் இல்லாமல் நிசப்தமாக இயங்கிக் கொண்டு வருகிறது. விளம்பரம் இல்லாமல், ஒரு பந்தா இல்லாமல் மிகவும் அற்புதமாக ஒரு குருகுலம் நடந்து கொண்டு வருகிறது. அந்த குருகுலத்தை பற்றி தான் பேச போகிறேன். அந்த குருகுலத்தின் பெயர் என்னன்னா ஆதிசித்தர் குருகுலம். அது டி கல்லுப்பட்டியில் மதுரையில் இருக்குதுங்க. நாட் ஓன்லி குருகுலம், ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் டைப் வித் தமிழ் மெடிசன் கவுன்சில் சேர்ந்து சேராங்க. இதோடைய நிறுவனர் பேர் என்னன்னா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சங்கரன் அவர்கள் தான் இதை நிர்வகிச்சுட்டு வராங்க. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டைரக்டர், நாட் ஒன், ஹீ இஸ் ஒன்லி டைரக்டர் அந்த நிறுவனத்துக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதியுடன் மருத்துவ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு MCA எனப்படும் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் என்ற சட்டத்திட்டங்களுக்கு இணங்க அதனுடைய அனுமதியுடன் இந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டு வருகிறது. இது பல முகங்களை கொண்டது, ஒரு முகம் அல்ல, பல முகங்களை கொண்ட ஒரு நிறுவனம். மக்களுக்கு வெளியே தெரியாத ஒரு நிறுவனம். ஒரு குக்கிராமத்தில், ஒரு மலை அடிவாரத்தில் மிகவும் அற்புதமாக இயங்கிக் கொண்டு வருகிறது. பட் அதனுடைய சிறப்புகள் என்ன என்றால், மருத்துவர்களுக்கு பயிற்சி, மருத்துவமும் செய்யப்படுகிறது. மருத்துவர்களுக்கு பயிற்சி என்று சொல்லும் பொழுது வாரம் எவ்ரி வீக் சண்டே அங்கே பயிற்சி, யாரானாலும் சேர்ந்து படிக்கலாம். படிப்பதற்கு கட்டணமில்லை, இலவசம். அது மட்டுமா, மதிய உணவு காசு இல்லைங்க, இலவசம். அது மட்டுமா, ரொம்ப தொலைவில் இருந்து நீங்கள் வரீங்க, தங்கிறதுக்கு இடம் இல்லை, ரூம் கிடைக்கல, ரெண்டாவது ஒரு ஏழையாக இருக்கிறீங்க, அங்கேயே தங்கிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு வரும் டாக்டர், மரியாதைக்கு மதிப்பிற்கு உரிய டாக்டர் திரு சங்கரண்ணையா அவர்களே என்னவென்று சொல்வது? என்னை பொறுத்தவரை ஈஸ்வரத்த மகான். ஆமாம், தெய்வங்கள் பல ரூபத்தில் இருக்கு, தெய்வங்கள் பல ரூபத்தில் இருக்குது. இவரும் ஒரு தெய்வ ரூபத்தில் எண்ணற்ற பேர்களுக்கு உதவி செய்து கொண்டு இலவசமாக மருத்துவ கல்வியை சொல்லிக் கொடுத்து, இலவசமாக ஊன் கொடுத்து, மதிய உணவு கொடுத்து, இலவசமாக தங்குவதற்கு இடம் கொடுத்து மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு செக்டார். இன்னொரு செக்டார் அப்படின்னா மருத்துவம். மருத்துவம்னா ஒரு டாக்டர் சங்கரன் ஐயா அவர்கள் அவர் வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக ஆராய்ச்சியிலே இருந்திருக்கிறார். ரிசர்ச். என்ன ரிசர்ச்? பண்டைய கால ஓலைச்சுவடிகள் எடுத்து அதை ஆராய்ந்து மருத்துவ குறிப்புகளை எடுத்து, நாட் ஓன்லி இந்தியா, ஃபாரின்லேயும் சித்தர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு முறை லைவில் ஒரு மலேசிய ஊடகத்தில் இவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு 2 hours நான் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணேன். அதுக்கு பின்னாடி தான் ஐயா பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இவர் பல வெளிநாடுகள்லாம் போயிருக்கார். தேடி 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 அங்குள்ள சில இப்போ ஆராய்ச்சி சூழல்கள்லாம் தெரிந்து கொண்டு இன்றைக்கு மருத்துவத்துறையில் மிகவும் அற்புதமாக சாதித்து கொண்டு இருப்பவர் திரு டாக்டர் சங்கரண்ணையா என்றால் மிகையாகாது. மிக சிறப்பாக என்ன ஒரு அங்கே மருத்துவம் என்றால், புற்றுநோய்க்கு அற்புதமான ஒரு மருந்து கண்டுபிடித்திருக்கார். இண்டிவிஜுவலாக யாருடைய துணையும் இல்லாமல். அவரை பார்க்கறதுக்கு சாதுவாக தான் இருப்பாருங்க. பட் அவர் ஒரு போர்க்குணம் உள்ளவர்.
போர்க்குன்னு கத்தி எடுத்து சண்டை போடுறதா? நான் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிந்து சாதித்து காட்டியவர். அதுதான் போர்க்குணம் என்று சொல்கிறேன். இன்றைக்கு உலகத்திலேயே மருந்து கிடைக்காத ஒரு புற்றுநோயால் நிறைய உலகமே வாடிக்கொண்டு இருக்கிறது. இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுக்கு சிறப்பு மருந்தை கண்டுபிடித்து ஒவ்வொரு புற்றுநோயாளிகளுக்கும் அதை கொடுத்து வெற்றி கண்டவர் திரு சங்கரன் அவர்கள். அப்படிப்பட்டவர் பாரம்பரிய வைத்தியர்கள், படிக்காதவர்கள், வசதி உள்ளவர்கள் போய் படித்து கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று அவர்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக் கொள்கிறார்கள். வசதி இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் படிப்பில்லை, ஆனால் பாரம்பரியமாக வந்த வைத்தியம் கம்ப்ளீட்டாக அவர்களுக்கு அத்துப்படி. அற்புதமான வைத்தியர்கள் அவர்கள் எல்லாம். கம்ப்ளீட்டாக சித்தா, ஹோமியோபதி, அக்குப்ரெஷர், குத்தூசிம்பாங்க, குத்தூசி, வர்மக்கலை, ஜோதிடம் ஆல்சோ ஒன் ஆஃப் த இது சித்தாவில் வந்துடுதுங்க. அதனால் சித்தா இதெல்லாம் ஒன்றா இருந்ததுங்க. சித்தாவுடன் தனித்தனி பிரிவுகளாக பிரிந்தது தான் ஹோமியோபதி, வர்மக்கலை, குத்தூசி, அக்குபஞ்ச், ஜோதிடம், இந்த மாதிரி. ஸோ இந்த பாரம்பரிய மருத்துவர்களை என்ன செய்வார்கள் என்று ஆலோசனை செய்து அந்த பாமர மருத்துவர்களுக்கு வேண்டி இலவச பயிற்சி கொடுக்கிறார். இலவச பயிற்சி கொடுத்துட்டு, அப்படி இல்லைனாலும் இலவச பயிற்சி இல்லைனாலும் விசாரிக்கிறார். நீ என்ன படிச்சிருக்க, மருத்துவர்கள் என்ன படிச்சிருக்க, மருத்துவனுக்கு என்ன தெரியும், எந்த மருந்து நீ செஞ்சிருக்க, எந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்குற, நீ எத்தனை வருஷமாக மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிறாய், நீ சேவையாக செய்கிறியா இல்லை வாழ்வாதாரத்துக்கு செய்கிறியா, இதெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காருங்க. அடையாளம் கண்டுபிடிச்சி அவருடைய மருத்துவம் போதவில்லை என்றால் மீண்டும் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கிறார். பயிற்சியும் கொடுத்து, அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் பயிற்சியும் கொடுத்து அவர்களை ஒரு மருத்துவர் வெளியில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து கொண்டு இருக்கிறார். சர்டிஃபிகேட் சாதாரண சர்டிஃபிகேட் இல்லைங்க, மிகவும் வேல்யூவான சர்டிஃபிகேட். நானும் குருகுலத்தில் நிறைய குருகுலத்தில் படித்தேன். இன்னைக்கு குருகுலம் என்று சொன்னாலே மதுரை தான். சித்த மூலிகள் அதிகமாக கிடைக்கிறத விட கொல்லிமலைக்கு அடுத்தது மதுரை தான். நான் பல குருகுலத்தில் நான் படித்தவன், ஒரு குருகுலத்தில் இல்லை. இந்த வயசில் உனக்கு படிப்பா அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்கலாம். படிப்பிற்கு வயதில்லை, எப்போ வேணாலும் படிக்கலாம். அது மருத்துவ கல்வி. தன்னை காப்பாற்றிக்கொள்ள, தன் குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள, அடுத்தவர்களை காப்பாற்றுவதற்கு மருத்துவ கல்வி என்றைக்கும் உதவும். ஒரு குருகுலத்தில் படித்தால் கிட்டத்தட்ட 12 வருட காலங்கள் படிக்கிறோம். நான் கிட்டத்தட்ட 3 குருகுலத்தில் படித்தவன், சகலமாக அறிஞ்சவன். ஹெர்பால் தெரியும். ஏன்னா என் லிஸ்ட்டில் பார்த்தா எனக்கே கண் சுத்தம். அத்தனை நோய்களையும் என்னால் மருந்து கொடுக்க முடியும். நவபாசாரத்தில் மருந்தாக்கி எல்லாத்தையும் என்னால் கொடுக்க முடியும். ஒரு பிஎஸ்எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னால் கிளாஸ் எடுக்க முடியும். ஆனால் எனக்கு அங்கீகாரம் இருக்குதா? இருக்குது. எனக்கு அங்கீகாரம் இருக்குது. என்னை பற்றி கவலை இல்லை. ரெண்டாவது, பணத்துக்காக இந்த துறையில் நான் வரவில்லை, சேவைக்காக தான் வந்திருக்கிறேன். என்னை போல பாரம்பரிய வைத்தியர்கள் வழி தெரியாமல் கண்டிருந்தும் குருடனாய் காதிருந்து செவடனாய், அவர்கிட்ட மருத்துவத்துறை எல்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்குது. இருந்து என்ன பண்ணுது? வெளியே வர முடியாது, தொழில் செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் அற்புதமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார் டாக்டர் சங்கரன் ஐயா அவர்கள். இன்றைக்கி அவர் இந்தியன் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி அந்த மெடிக்கல் லா பிரகாரம் வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். புற்றுநோய்ங்க, நாங்கள் ஒரு 4-5 முறை அதை நிறைய நோயாளிகள் நான் விசாரித்து பார்த்தேன். என்ன அப்படின்னா, போனாலும் நோயாளிகள் நான் விசாரிப்பேன். அந்த குணம் எனக்கு உண்டு. பெரும்பாலும் கேன்சர் வெளிநாட்டில் தான் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அதில் உள்நாட்டில் அந்த நிறுவனத்தை நமக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. காரணம் அவர் விளம்பரப்படுத்தவில்லை.
விளம்பரத்துக்கு அவர் ஆசைப்படாதவர், பணத்திற்கு ஆசைப்படாதவர், தம்பட்டம் இல்லாதவர், சாதுவான மனிதர், அறிவாற்றல் மிக்கவர். அப்படிப்பட்ட மகானுடைய ஒரு குருகுலம் தான் மதுரையில் டி. கல்லுப்பட்டியில் ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் என்று அற்புதமாக பன்முகத்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது. நானும் அவரிடம் சென்று பயிற்சி பெற்றேன். என்னையும் இன்டர்வியூ எடுத்தால் பூரா அலசி ஆராய்ச்சிடுவாங்க. என்ன படிச்சுட்டு இருக்க, என்ன படிச்சிருக்க, உனக்கு மருத்துவத்தை என்ன தெரியும், எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிற, என்ன மருந்து செய்ய தெரியும், எந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுத்துருக்க, இது வேறு எத்தனை நோயில் காப்பாற்றிருக்க, இத்தனை தீர விசாரிச்சுட்டு பயிற்சி போதவில்லை என்றால் அவர்களுக்கு தனியாக ஒரு பயிற்சி இலவசமாக கொடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த மாதிரி இது தொண்டு நிறுவனமா என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கார்கள். அந்த மாதிரி நிறுவனத்தில் நான் வாங்கி வந்த சர்டிஃபிகேட் தான் இந்த சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்னா சாதாரண சர்டிஃபிகேட் இல்லை, வெரி வேல்யூபிள் சர்டிஃபிகேட். ஆமாங்க, தமிழ் இது வந்து ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் இன் கொலாபரேஷன் வித் தமிழ் மெடிசன் கவுன்சில், ரெஜிஸ்டர்ட் அண்டர் MCA கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. MCA மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். இந்த லைசன்ஸ் வச்சுட்டு ஒரு கம்பெனி நடத்தலாம், சர்வீஸும் பண்ணலாம். 1956 சட்ட பிரகாரம். இதில் வந்து தமிழ் மருத்துவ நிபுணர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தமிழ் மருத்துவ நிபுணர். இன்றைக்கி ஒரு குருகுலம் வச்சு கூட நான் நடத்தலாம், மருந்து தயாரிக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் மருந்து நான் செஞ்சு சர்வீஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நானே படிக்கிறேன். கம்ப்ளீட்டாக பாருங்களேன். ஹி இஸ் குவாலிஃபைடு எ தமிழ் மெடிக்கல் எக்ஸ்பர்ட் வித் த எபிலிட்டி டு ப்ரொவைட் சர்வீஸ் ரிலேட்டட் டு த தமிழ் மெடிக்கல் சர்வீஸ் அண்ட் traditional alternative medicine systems based on ancient manuscripts and texts. It has been examined and confirmed by our council that he is qualified to manage the Adula Salai and practice traditional alternative medicine. What a beautiful certificate. இதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், மூளை எவ்வளோ கசக்கியிருப்பார், எவ்வளோ போராடிப்பார், எத்தனை தடைகள் அவருக்கு வந்திருக்கும். அத்தனை தடையிலையும் எதிர்த்து நின்று தனி ஆளாக இன்றைக்கி வெற்றி அடைந்திருக்க சாதித்திருக்கிறார். அது மட்டுமா, இந்த சர்டிஃபிகேட்டில் அப்படியே பின்னாடி பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்களா, எனக்கே ஒரு அதிசயமாக இருக்குது. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் பின்னாடி வந்து அட்டஸ்டேஷனா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அது எல்லாராலையும் அப்படி வாங்க முடியாது. டெல்லி கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் எல்லாரையும் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. இந்த சர்டிஃபிகேட்டு யாருக்கு ரொம்ப இன்னும் பயனுள்ளதாக இருக்குது தெரியுங்களா? வெளிநாட்டில் போய் இந்த பாரம்பரிய மருத்துவத்தை செய்யக்கூடிய ஆளுகளுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதையும் எடுத்து கொடுத்திருக்கார். இது எப்படி சாத்தியதை என்று எனக்கே தெரியவில்லை. தனி மனிதனாக இருந்து இவ்வளவு தூரம் அவர் செய்திருக்கிறார் என்றால் இஸ் எ கிரேட். இந்த சர்டிஃபிகேட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட வெளிநாட்டில் ஒரு 25 வருடமாக நான் வேலை செஞ்சேன். இந்த சர்டிஃபிகேட் அர்த்தம் என்னன்னா, இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வெளிநாட்டில் போய் இந்த ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணி வச்சிங்களேன், இப்போ சித்தா கிளினிக்கு ஓப்பன் பண்ணி வச்சிங்களேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் துபாயில் இருந்தேன். நான் துபாயில் சித்தா கிளினிக் ஓப்பன் பண்ணுறேன். பண்ண முடியும். இன்றைக்கி தான் பூரா கேரளா வைத்தியங்கள் கம்பல்ட்டாக துபாயில் இறங்கி இருக்குது. கோட்டைக்கில் வைத்தியசாலை, அந்த வைத்தியசாலை, இந்த வைத்தியசாலை, யூசி எல்லாமே அங்கே கேரளாவில் துபாயில் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் சித்தா ஆஸ்பத்திரி அங்கே வைக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த சர்டிஃபிகேட், மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சர்டிஃபிகேட் வெரி வெரி மஸ்ட். இதை எடுப்பது ரொம்ப கடினம். எப்படின்னா, இது பெரும்பாலும்
பெரும் பெரும் நகரங்களில் தான் அந்த ஆஃபீஸ் இருக்கும். சென்னை, பாம்பே, டெல்லி. அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு, அங்கே இந்த ஆஃபீஸில் இருக்கும். இப்போ துபாயில் நான் ஒரு சித்தா ஆஸ்பத்திரி வைக்கணும் அப்படின்னா இங்கே இந்தியாவில் எத்தனை ஆத்தரைசேஷன் அட்டஸ்டேஷன் நான் வாங்கணும். இப்போ டெல்லி கவர்மெண்ட் எனக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருச்சு. அடுத்து துபாய் எம்பாசி இங்கே இருக்கும் அந்த பெரும் நகரங்களில். அந்த துபாய் நமக்கு அட்டென்ஷன் கொடுக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படிங்க. அதுக்கு ஓடணும், கியூவில் நிற்கணும், லஞ்சம் கொடுக்கணும். சகஜம், எல்லாம் லஞ்சம் தாங்க, லஞ்சம் கொடுக்கணும். அது கியூவில் நிற்கி வெடிய நின்றுலாம் நான் பார்த்துருக்கேன், நானே வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. இப்படிப்பட்ட கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதை வாங்கினாதான் அங்கே துபாய் எம்பாசி பாம்பேயில் அட்டஸ்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கு போய் துபாயில் கொடுத்தா துபாய் கவர்மெண்ட் அங்கீகரிக்கும். நீ ஒரு வைத்தியசாலை அமைக்கலாம், அங்கீகரிக்கும். அப்படியெல்லாம் செய்த வாழைப்பழத்திலேயே உரிச்சு கையில் கொடுத்துருக்கார். இது யாராலையும் செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனை. ஒரு தனி மனிதனாக மரியாதைக்கும் மதிப்புக்குரிய திரு டாக்டர் சங்கரண்ணை அவர்கள் செய்திருக்கிறார். அடுத்ததாக அவருடைய சிறப்பு ஏன்னா என்றால் மருத்துவம். நிறைய நோயாளிகள், கேன்சர் நோயாளிகள் அங்கே வந்து முழுவதும் குணமாகி திரும்பி போகிறார்கள். அதை பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. வேறு எந்த மருத்துவத்தில் இந்த கேன்சருக்கு மருந்து இருக்குது எனக்கு புலப்படலைங்க. நான் சும்மா பொய் சொன்னது தான். ஆனால் கண் கூட நான் பார்க்கிறேன். அங்கே வரக்கூடிய நோயாளிகள் அத்தனை பேருமே கேன்சர் குணமாகி வரும். நான் கேட்டிருக்க நோயாளிகள் 80% எனக்கு குணமாகிவிட்டு செய்யா, இன்னும் 20%, இன்னும் ஒரு வாரம் இருந்தால் போகும். அடுத்த மாதிரி போனால் அவர்கள் டிஸ்சார்ஜ். ஏழை எளியவர்கள் என்றால் அவர்கள் பணமே இல்லைனாலும் இலவசமாக செய்கிறார். அந்த மாதிரி ஒரு மகான் அற்புதமான ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் மதுரையில் டி கல்லுப்பட்டியில் ஆதி சித்தர் குருகுல கவுன்சில். அவர்களை மீண்டும் மீண்டும் வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு ரொம்ப திருப்தியாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.